பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் காலத்தை விட ஒரு படி முன்னால் நடப்பவர்கள். இன்றைய உலகம் புரிந்து கொள்ளும் முன்பே நாளை உலகத்தை அவர்கள் மனதில் உருவாக்கி வைத்திருப்பார்கள். இவர்களின் சிந்தனை ஒரே கோட்டில் ஓடாது. அது பல திசைகளில் விரியும் ஒரு பிரபஞ்சம். இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை அவர்கள் ஏற்கவே மாட்டார்கள். பழைய விதிகள், பழைய நம்பிக்கைகள், பழைய வரையறைகள் இவை அனைத்தையும் கேள்விக்குறியாக மாற்றும் துணிச்சல் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அதனால்தான் பல நேரங்களில் அவர்கள் தனித்துவமாக தோன்றுவார்கள். சில நேரங்களில் புரியாதவர்களாகவும் தோன்றுவார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் சொன்னதும் நினைத்ததும் கனவு கண்டதும் தான் சரி என்று உலகம் உணரும். இவர்களின் மனம் ஒரு திறந்த வானம் போல. எத்தனை யோசனைகள் வந்தாலும் இடம் உண்டு, எத்தனை புதுமைகள் பிறந்தாலும் இடர் இல்லை. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் இதயம் தனிப்பட்ட உறவுகளை விட பெரியது. அவர்கள் நான் நீ என்ற வட்டத்தை தாண்டி நாம் என்ற பரந்த சிந்தனையில் வாழ்பவர்கள். ஒரு மனிதரின் வழி அவர்களுக்கே ஏற்பட்டது போல மனதை நெகிழச் செய்யும். சமுதாயத்தில் அநியாயம் நடந்தால் அது அவர்களுடைய உள்ளத்தை அமைதியாக இருக்க விடாது. பெரிய மேடைகளில் குரல் கொடுக்காமல் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு சமூக புரட்சியாளர் எப்போதும் விழித்து கொண்டே இருப்பார். இவர்களின் கருணை சத்தமாக வெளிப்படாது, ஆனால் ஆழமாக வேலை செய்யும். உதவி செய்வதில் புகழ் தேட மாட்டார்கள், பாராட்டும் எதிர்பார்க்க மாட்டார்கள். யாருக்காவது நல்லது நடந்தால் போதும் என்ற எண்ணமே அவர்களுக்கு நிறைவு. அதனால்தான் கும்பராசிக்காரர்கள் இருக்கும் இடங்களில் மனிதநேயம் மெதுவாக வேரூன்றி வளரத் தொடங்கும். அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பது காற்றை கையில் பிடிக்க முயல்வது போல். அவர்கள் வெளிப்படையாக எதிர்க்க மாட்டார்கள், ஆனால் மனதிற்குள் அந்த கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். சிந்தனை சுதந்திரம் இவர்களுக்கு உயிர் மூச்சு. யாராவது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் அந்த விஷயம் அவர்களுக்கு மேலும் வெறுப்பாக மாறும். ஆனால் அதே விஷயத்தை நீ நினைப்பது என்ன என்று கேட்டால் அவர்கள் அசாதாரணமான தீர்வை முன்வைப்பார்கள். இவர்களின் சுதந்திரம் ஒழுக்கமற்றதல்ல, அது அறிவுடனும் பொறுப்புடனும் கூடியது. அவர்கள் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டார்கள், தாமும் அடிமையாக மாற மாட்டார்கள். இதனால்தான் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையை தங்களது விதத்தில் வடிவமைத்து வாழ்கிறார்கள். ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் அன்பு காட்டும் விதமே தனித்துவமானது. அவர்கள் பாசத்தை சங்கிலி போல் பயன்படுத்த மாட்டார்கள். நேசிக்கும் மனிதருக்கு முழு சுதந்திரம் கொடுப்பதே அவர்களின் காதல் மொழி. இதனால் சிலருக்கு இவர்கள் நன்மை உண்மையாக நேசிக்கிறார்களா என்ற சந்தேகம் வரலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் கும்பராசிக்காரர்கள் மிக ஆழமாக நேசிப்பவர்கள். வெளியில் காட்டாத அளவுக்கு உள்ளே வேரூன்றிய பாசம் அவர்களிடம் எப்போதுமே இருக்கும். அவர்கள் உறவுகளில் இடைவெளியை விரும்புவார்கள். அந்த இடைவெளி பிரிவல்ல, மூச்சு வாங்கும் இடம். அந்த இடைவெளிதான் உறவுகளை நீடிக்கச் செய்யும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஒருவரை முழுமையாக ஏற்றுக்கொள்வதே உண்மையான அன்பு என்று நினைக்கும் அரிய மனப்பாங்கு இவர்களிடம் உண்டு. அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களின் மூளை ஒரு ஆய்வுக்கூடம் போல எப்போதும் செயல்படும். புதிய யோசனை, புதிய கண்டுபிடிப்பு, புதிய வழி இவை இல்லாமல் அவர்களுக்கு வாழ்க்கை சலிப்பாக தோன்றும். இதற்கு இன்னும் நல்ல வழி இருக்கிறதா என்ற கேள்வி அவர்களுடைய மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். தொழில்நுட்பம், அறிவியல், சமூக மாற்றம், தத்துவம் எந்த துறையிலும் அவர்கள் அசாதாரணமான பார்வையை கொண்டு வருவார்கள். அவர்கள் ஒரே விஷயத்தை பல கோணில் பார்க்கும் திறன் கொண்டவர்கள். அதனால்தான் கும்பராசிக்காரிடம் பேசும்போது ஒரு சாதாரண உரையாடலும் திடீரென ஆழமான சிந்தனை பயமாக மாறிவிடும். அவர்களுடைய யோசனைகள் சில நேரங்களில் நடைமுறைக்கு வர காலம் எடுக்கும். ஆனால் வந்தால் அது உலகத்தையே மாற்றும் சக்தி கொண்டதாகவே இருக்கும். அதே போல் கும்பராசிக்காரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் மனதிற்குள் தனிமையை பாதுகாத்து கொள்வார்கள். அந்த தனிமை அவர்களுக்கு சோகமல்ல, அது அவர்களுடைய சக்தி மூலமாகும். அமைதியான அந்த தனிமையில்தான் அவர்கள் தங்களை மீண்டும் கண்டுபிடிப்பார்கள். யோசனைகளை சீரமைப்பார்கள், வாழ்க்கையை மறுபடியும் புரிந்து கொள்வார்கள். எல்லோருடனும் கலந்து பேசினாலும் எல்லோருக்கும் முழுமையாக தங்களை திறக்க மாட்டார்கள். காரணம், அவர்களின் உள்ளுலகம் மிகவும் நுணுக்கமானது. அதை புரிந்து கொள்ள கூடிய சிலருக்கே அந்த கதவு திறக்கும். இந்த தனிமை அவர்களை குளிர்ச்சியானவர்களாக காட்டினாலும் உண்மையில் அவர்கள் மிக ஆழமான உணர்ச்சி உலகம் கொண்டவர்கள். அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டாதவர்கள் என்று பலர் நினைப்பார்கள். ஆனால் அது ஒரு தவறான புரிதல். உண்மையில் அவர்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் ஆழமாக சுமந்து செல்பவர்கள். அவர்களின் மனம் ஒரு ஆழ்ந்த கடல் போல. மேற்பரப்பில் அமைதி, உள்ளே வலிமையான அலைகள். அவர்கள் தங்கள் வேதனையை உலகத்திடம் பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வழி கூட தனிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இதனால் அவர்கள் குளிர்ச்சியானவர்களாக தோன்றலாம். ஆனால் அந்த அமைதிக்குள் இருக்கும் உணர்ச்சி ஆழம் அரிதானது. யாரேனும் அந்த ஆழத்தை உண்மையாக புரிந்து கொண்டால் கும்பராசிக்காரர்கள் அவர்களிடம் முழுமையாக மனம் திறந்து விடுவார்கள். அந்த நம்பிக்கை கிடைத்த பிறகு அவர்களின் பாசம் அளவில்லாமல் பெருகும். அது சத்தமில்லாத ஆனால் வாழ்நாள் முழுக்க நிலைக்கும் பாசமாக மாறும்.
கும்பராசிக்காரர்களுக்கு உறவு என்பது பிடித்து கொள்வது அல்ல, புரிந்து கொள்வது. அவர்கள் யாரையும் தங்கள் வாழ்க்கையில் அடைத்து போட மாட்டார்கள், தாமும் அடைக்கப்பட விரும்ப மாட்டார்கள். அதனால்தான் அவர்களின் உறவுகள் சற்று வித்தியாசமாக தோன்றும். ஆனால் அந்த வித்தியாசத்திற்கு ஒரு ஆழமான சமநிலை மறைந்திருக்கிறது. அவர்கள் நேசிக்கும் மனிதருக்கு இடைவெளி கொடுப்பார்கள், ஆனால் அந்த இடைவெளியில் நம்பிக்கையும் மரியாதையும் நிரம்பியிருக்கும். பொறாமை, தேவையற்ற சந்தேகம், கட்டுப்பாடு இவை கும்பராசிக்காரர்களின் அன்பில் இடம்பெறாது. இதனால் இவர்களுடன் உறவு கொண்டால் முதலில் குழப்பமடையலாம். ஆனால் காலப்போக்கில் இந்த சுதந்திரமே, பாசமே உறவுகளை நீடிக்க செய்யும் வலிமை என்று புரிந்து கொள்வார்கள். கும்பராசிக்காரர்களின் காதல் ஒரு பறவை போல பிடித்தால் பறக்காது, விடுதலையில்தான் அழகாக இருக்கும். அதே போல கும்பராசிக்காரர்கள் உலகத்தை ஏற்றுக்கொள்ளும் மனிதர்கள் அல்ல, மாற்ற விரும்பும் மனிதர்கள். அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதற்கு இன்னும் நல்ல வழி இருக்க முடியுமா என்ற கேள்வி அவர்களின் மனதில் நிரந்தரமாக இருக்கும். சமூக பழக்க வழக்கங்கள், வேலை முறைகள், கல்வி உறவுகள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கும் குறைகளை அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். இது எதிர்ப்புக்காக அல்ல, முன்னேற்றத்திற்காக. பலர் சிந்திக்கக்கூடிய பயப்படும் விஷயங்களை கும்பராசிக்காரர்கள் திறந்த வெளியில் பேசுவார்கள். இவர்களின் யோசனைகள் சில நேரங்களில் காலத்திற்கு முன்னதாக இருக்கும். அதனால் அவர்கள் தனியாக நிற்பார்கள். ஆனால் காலம் மாறும் போது அவர்களுடைய சிந்தனை வழிகாட்டும் விளக்கமாக மாறும். உண்மையில் அமைதியாக வாழும் புரட்சியாளர்கள் என்றால் அது கும்ப ராசிக்காரர்களே. அதாவது தொழில் ஸ்தானம் எனும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பது தொழில்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மேல் அதிகாரிகளால் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் வெற்றிகள் ஏற்படும். பூர்வீக சொத்து, நிலம், பதவிகள் கிடைக்கும் யோகங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் ஏற்படும். கோளார் பதிகத்தை படிப்பது, கேட்பது நன்மைகளை பயக்கும். துணை விஷயத்தில் கோபப்படாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் புதிய வரவுகள் வரும் யோகங்கள் உண்டு. மன அழுத்தம் இருப்பதால் அடிவயிறு, கழிவு பாதை, முதுகு தண்டுவடம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நல்லது. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். யோகங்கள் ஏற்படும். வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் ஏற்படும். தனிப்பட்ட வகையில் தொழில் தொடங்குவதற்கான பாக்கியம் ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வில் இழந்த தடைகள் நீங்கும். கடல் கடந்த பயணங்களுக்கு மேல் அதிகாரிகளின் சான்றிதழ்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக பெரிய நம்பிக்கை, சந்தோஷமான அமைப்புகள் ஏற்படும். அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்கள், பெரிய பதவிகளுக்காக காத்திருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டம். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். மேல் அதிகாரிகள் விஷயத்திலிருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய மதிப்புகள் கூடும். அசுரத்தனமாக வெற்றி பெறும் யோகங்கள் உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டாகும். நிறைய சந்தோஷமும் பெரிய ஏற்றமும் ஏற்படும். தானம் கொடுப்பது மேன்மைகளை கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% அற்புதமாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் புதன் உங்கள் 10ஆம் இடத்திற்கு செல்லும் நிலையில் தொழில் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். வேலை வணிகத்தில் வளர்ச்சி, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு பெறும் வாய்ப்பு, வருமானம் உயர்வு, பேச்சு திறனால் பல வேலைகள் எளிதில் நிறைவேறும். மகிழ்ச்சி, அமைதி அதிகரிக்கும். குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் இந்த ஆண்டு புதிய பாதையில் பயணிக்கப் போகிறார்கள். அவர்கள் தங்கள் வழக்கமான வேலைகளை துறந்து புதிய வாழ்க்கை முறைகளை கண்டுபிடித்து புதிய எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறார்கள். அது யாரும் எதிர்பார்க்காத வியாபாரத்தின் தொடக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது காதல் வாழ்க்கையில் புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி, கும்பராசிக்காரர்கள் தங்கள் முயற்சியை செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்கள் அனுமதி கேட்காமல் விதிமுறைகளை மீறி இந்த ஆண்டு முன்னேறப் போகிறார்கள். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மன அமைதி தரும் மாதமாக அமையப் போகிறது. சகோதரர்களின் நிகழ்ச்சிகளுக்கு செல்ல ஏற்பாடுகள் செய்யலாம். அவர்களின் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும். அருகில் உள்ள இடங்களுக்கு சுற்றுலாவிற்கு செல்லலாம். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவழிக்கலாம். உங்களது விரோதிகள் எதிர்ப்பின்றி தோல்வியை ஏற்றுக்கொள்வார்கள். அதிலும் முக்கியமாக செல்வ அதிபதி குரு இந்த ராசியில் ராகுவையும் அதிர்ஷ்ட தானத்தில் செவ்வாயும் பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். சொந்த வீடு கட்டும் கனவு நிறைவேறும். வெளிநாட்டில் வேலை செய்யும் கனவு நிறைவேறும். குழந்தை பேறு கிடைக்கும். வேலையில் முக்கியத்துவம் அதிகரிக்கும். தொழிலில் தேவை அதிகரிக்கும். வசதியான குடும்பத்துடன் திருமண வரன் அமையும். அடுத்ததாக கும்பராசியினருக்கு பல்வேறு விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் சிறப்பு மாதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவதோடு புதிய தொழில் வாய்ப்புகளையும் பெறுவார்கள். காதல் வாழ்க்கை உங்கள் விருப்பம் போல் மகிழ்ச்சியாக செல்லும். நீண்ட மாதங்களாக காதல் உறவில் இருக்கும் நபர்கள் தங்கள் காதல் குறித்து வீட்டில் தெரிவித்து விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. பங்குச்சந்தை முதலீடுகள், லாட்டரி போன்றவற்றின் வழியே எதிர்பாராத லாபத்தை கொண்டு வரும் ஒரு சிறப்பு யோகமாகவும் இது பார்க்கப்படுகிறது. தொழில்நுட்பம், மருத்துவம் உள்ளிட்ட தொழில் கல்வி பயின்று வரும் மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
அதேபோல் கிரக நிலைகள் மற்றும் நட்சத்திரங்களின் இயக்கம் 5 முக்கிய ராசிகளில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். தனயோகம், நவபஞ்சம யோகம், இந்திர யோகம், லட்சுமி யோகம் மற்றும் ரவி யோகம் உள்ளிட்ட பல சுப யோகங்கள் உருவாகி உள்ளன. இதன் காரணமாக இந்த நாள் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும். இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் மற்றும் வேலைகளில் பெரும் முன்னேற்றத்தை காண்பார்கள். மேலும் அவர்களின் நிதி நிலைமை மேலும் வலுவடையும். அவை எந்தெந்த ராசிகள் தெரியுமா? அதில் முக்கியமாக கும்பராசியும் ஒன்று. அதில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மிகவும் புனிதமானது. நிதி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். புதிய வேலையை தொடங்க இது ஒரு நல்ல மாதம். தொழிலில் அதிக லாபம் பெற புதிய உத்திகளை வகுக்க முடியும். குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிய திட்டங்களில் வெற்றி காண்பீர்கள். இந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த யோகத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஜோதிட பரிகாரமாக தினமும் விநாயக பெருமானை வழிபடுவதும், பச்சை நிற ஆடைகளை அணிவதும், பசுக்களுக்கு பசுந்தீவனம் ஊட்டுவதும் மங்களகரமானது. இது உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி செழிப்பை அதிகரிக்கும். அந்த வகையில் கும்பராசிக்காரர்கள் காதலை வெறும் உணர்ச்சி வெடிப்பாக பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு காதல் என்பது புரிதல், மரியாதை, சிந்தனை, ஒற்றுமை ஆகிய மூன்றின் சங்கமம். ஒருவரை நேசிக்க தொடங்கும் முன்பே இந்த மனிதருடன் நான் மனதளவில் இணைக்க முடியுமா என்று அவர்கள் அறியாமல் ஆய்வு செய்து விடுவார்கள். அதனால் இவர்களின் காதல் மெதுவாக வளரலாம். ஆனால் வளர்ந்த பிறகு அது மிக ஆழமாக வேரூன்றும். அவர்கள் தங்கள் துணையை அடக்க முயல மாட்டார்கள். அவர்களின் கனவுகளை நசுக்க மாட்டார்கள். மாறாக அந்த மனிதர் தானாகவே வளர வேண்டும் என்று விரும்புவார்கள். இதனால் சில நேரங்களில் இவர்களின் காதல் குளிர்ச்சியாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது மிக தூய்மையானது. கும்பராசிக்காரர்கள் நேசிப்பது என்றால் ஒருவரின் சுதந்திரத்தையும் தனித்துவத்தையும் எண்ணங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதே. திருமணத்தில் கூட கும்பராசிக்காரர்கள் வழக்கமான பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை துணை என்பவர் ஒரு கட்டுப்பாட்டு அதிகாரம் அல்ல, ஒரு தோழர், ஒரு பயண துணை. ஒரு தினசரி சின்ன சின்ன சண்டைகள், தேவையற்ற பொறாமைகள், பாரம்பரிய நாடகங்கள் இவை அவர்களின் வாழ்க்கையில் அதிகம் இருக்காது. பதிலுக்கு உரையாடல், புரிதல், பரஸ்பர மரியாதை தான் முக்கியம். அவர்கள் தங்கள் துணைவிடம் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் தனிப்பட்ட இடத்தையும் காக்க விரும்புவார்கள். இந்த அணுகுமுறை சிலருக்கு ஆரம்பத்தில் புரியாமல் போகலாம். ஆனால் காலப்போக்கில் இந்த சமநிலையை அவர்களின் திருமண வாழ்க்கையை நீடித்து அழகாக்கும். கும்பராசிக்காருடன் வாழ்வது என்பது ஒரு விதமான சுதந்திரமான பயணத்தில் இணைவது போல். கும்பராசிக்காரர்கள் பணத்தை வெறுப்பவர்கள் அல்ல, ஆனால் பணத்திற்காக மட்டுமே வாழும் மனிதர்கள் அல்ல. அவர்களுக்கு பணம் ஒரு கருவி, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக பயன்படும் ஒரு சாதனம். எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்பதை விட என்ன செய்து சம்பாதிக்கிறேன் என்பதே அவர்களுக்கு முக்கியம். அதனால் அவர்கள் பணம் வரும் வழியில் கூட புதுமைகளையும் சுய சிந்தனைகளையும் தேடுவார்கள். சில நேரங்களில் அவர்கள் திடீரென பணம் சம்பாதிப்பார்கள். சில நேரங்களில் பணம் குறையலாம். ஆனால் நீண்ட காலத்தில் பார்த்தால் அவர்கள் ஒருபோதும் அடிப்படையிலிருந்து சறுக்கிவிட மாட்டார்கள். காரணம், அவர்களின் அறிவும் யோசனைகளும் எப்போதும் அவர்களுக்குண்டான புதிய வாயில்களை திறந்துவிடும். செல்வம் வந்தாலும் அவர்கள் அதை தனிப்பட்ட புகழுக்காக அல்ல, சமூக நலனுக்காக, புதிய முயற்சிகளுக்காக பயன்படுத்த விரும்புவார்கள். கும்பராசிக்காரர்களின் ஆன்மீகம் வழக்கமான முறையில் இருக்காது. அவர்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கைகளை ஏற்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா என்ற கேள்வி அவர்களின் ஆன்மீக பயணத்திலும் முக்கியம். கோயில்கள், வழிபாடுகள், சடங்குகள் இவை அனைத்தையும் அவர்கள் மரியாதையுடன் பார்ப்பார்கள். ஆனால் உண்மையான ஆன்மீகம் என்பது மனிதநேயம், நேர்மை, சத்தியம் என்று நம்புவார்கள். அவர்களுக்குள் கடவுள் ஒரு உருவம் அல்ல, ஒரு உணர்வு, ஒரு ஒழுக்கம், ஒரு மனிதநேய சக்தி. இந்த பார்வை காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விதமான அமைதியை அடைவார்கள். உலகம் குழப்பமாக இருந்தாலும் அவர்களின் உள்ளம் நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேன் என்ற நிச்சயத்துடன் இருக்கும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லாது. திடீரென ஒரு முடிவு, திடீரென ஒரு மாற்றம், திடீரென ஒரு புதிய பாதை இவை அவர்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்கள் சீர்குலைப்பதற்காகவே அல்ல, அவர்களை இன்னும் உண்மையானவர்களாகவே மாற்றுவதற்காக. அவர்கள் ஒரே இடத்தில் சிக்கி நிற்க மாட்டார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு சலிப்பாக மாறும் முன்பே அவர்கள் தங்களையே மாற்றிக்கொள்வார்கள். இந்த மாற்றங்கள் சிலருக்கு பயமாக தோன்றலாம். ஆனால் கும்பராசிக்காரர்கள் மாற்றத்தை பயப்பட மாட்டார்கள். அவர்கள் மாற்றமே. அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை எப்போதுமே புதுமையும் சுவாரஸ்யமும் நிறைந்ததாகவே இருக்கும். அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் மனிதர்களை விரும்பாதவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்கு தனிமை என்பது ஒரு தண்டனை அல்ல, ஒரு ஆசீர்வாதம். கூட்டத்தில் இருந்தாலும் அவர்களின் உள்ளம் எப்போதும் தனக்கென ஒரு தனி உலகத்தை வைத்திருக்கும். அந்த உலகத்தில் அவர்கள் சிந்திப்பார்கள், கனவு காண்பார்கள், எதிர்காலத்தை வடிவமைப்பாளர்கள். பலர் சத்தத்தில் அமைதியை தேடும்போது கும்பராசிக்காரர்கள் அமைதியில் சக்தியை தேடுவார்கள். அவர்கள் தனியாக இருப்பதை விரும்புவது அவர்களுக்கு மனிதர்கள் பிடிக்கவில்லை என்பதற்காக அல்ல, மாறாக தங்களை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளும் வழி அது. இந்த தனிமைதான்
தான் அவர்களை மற்றவர்களை விட ஆழமாக சிந்திக்க வைக்கும், வேறுபட்ட முடிவுகளை எடுக்க வைக்கும். அதனால்தான் அவர்கள் தனியாக இருக்கும் நேரங்களில்தான் வாழ்க்கையின் மிக முக்கியமான தீர்மானங்களை எடுப்பார்கள். கும்பராசிக்காரர்கள் இயல்பாகவே பின்பற்றுபவர்கள் அல்ல. எல்லோரும் இப்படித்தான் செய்கிறார்கள் என்ற காரணம் அவர்களை ஒருபோதும் சமாதானப்படுத்தாது. அவர்கள் தங்கள் சொந்த பாதையை உருவாக்குவார்கள். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி. சில நேரங்களில் இந்த இயல்பு அவர்கள் தனியாக நிற்கச் செய்யலாம். ஆனால் அந்த தனிமை கூட அவர்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். காலத்திற்கு முன்னதாக சிந்திக்கும் இவர்களின் முடிவுகள் முதலில் விமர்சனத்தை சந்திக்கும், பின்னர் அதே விமர்சனம் பாராட்டாக மாறும். உண்மையில் சாதாரணமாக தோன்றும் பல விஷயங்கள் ஒரு காலத்தில் கும்பராசிக்காரர்களின் வித்தியாசமான சிந்தனைகளாக இருந்திருக்கும். அவர்கள் உலகத்தை பின்பற்றவில்லை, உலகம்தான் ஒரு நாள் அவர்களை பின்பற்றும். கும்பராசிக்காரர்கள் வலிமையானவர்கள் என்று அனைவரும் நினைப்பார்கள். அந்த வலிமையின் பின்னால் மறைந்திருக்கும் காயங்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் யாரிடமும் தங்கள் வலியை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். ஒரு வார்த்தை, ஒரு புறக்கணிப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு துரோகம், இவை அவர்களின் உள்ளத்தில் ஆழமாக பதியும். ஆனால் அவர்கள் அதை அழுகையால் வெளிப்படுத்த மாட்டார்கள். மாறாக அமைதியாக தங்களை பிரித்து கொள்வார்கள். இந்த அமைதி சிலருக்கு அலட்சியமாக தோன்றலாம். ஆனால் அது அவர்களின் பாதுகாப்பு. ஒரு முறை மனம் உடைந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் அதே அளவு நம்பிக்கை கொடுக்க மிகுந்த காலம் எடுத்துக்கொள்வார்கள். இருந்தாலும் முழுமையாக வெறுப்பவர்களாக மாற மாட்டார்கள். அவர்கள் கற்றுக்கொள்வார்கள், வளர்வார்கள், மேலும் வலிமையாளர்களாக மாறுவார்கள். அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் எனக்காக மட்டும் வாழ வந்தவன் இல்லை என்ற உணர்வு எழும். அது ஒரு மென்மையான அழைப்பு போல உள்ளுக்குள் ஒலிக்கும். சமூக அநீதி, மனித வேதனை, சமத்துவமின்மை, இவை அவர்களை அமைதியாக இருக்கக்கூடாது. பெரிய மேடைகளில் குரல் எழுப்பாவிட்டாலும் தங்கள் வழியில் மாற்றத்தை உருவாக்குவார்கள். ஒருவருக்கு வழிகாட்டுவது, ஒருவரின் வாழ்க்கையை மாற்றுவது, ஒரு புதிய சிந்தனையை விதைப்பது, இவை எல்லாம் அவர்களின் சமூக சேவையாக மாறும். புகழ் அவர்களுக்கு தேவையில்லை, மாற்றம்தான் அவர்களின் இலக்கு. இந்த மனிதநேய பார்வைதான் அவர்களை சாதாரண மனிதர்களிலிருந்து வேறுபட்டுகிறது. கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நின்று தங்களை தாங்களே கேள்வி கேட்பார்கள். நான் உண்மையில் நானாக வாழ்ந்தேனா? இந்த கேள்வி அவர்களை அசைக்காமல் விடாது. சமூக எதிர்பார்ப்புகள், குடும்ப கட்டுப்பாடுகள், பயங்கள், இவை அனைத்தையும் தாண்டி தங்கள் உண்மையான இயல்பை வாழ விரும்புவார்கள். அந்த கட்டத்தில் அவர்கள் ஒரு பெரிய முடிவை எடுக்கலாம். வேலை மாற்றம், இடமாற்றம், உறவு முடிவு அல்லது ஒரு புதிய வாழ்க்கை தொடக்கம். அந்த முடிவு பிறருக்கு புரியாமல் போகலாம். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு அது விடுதலை. இறுதியில் அவர்கள் மனதில் ஒரு அமைதி இருக்கும். நான் என் வாழ்க்கையை என் விதமாக வாழ்ந்தேன் என்ற அமைதி. மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பராசிக்காரர்கள் பிறர் உருவாக்கிய விதிகளுக்குள் வாழ வரவில்லை. அவர்களின் மனம் இயல்பாகவே இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளை கேள்வி கேட்கும். இது கலகமல்ல, உண்மையை தேடும் முயற்சி. அவர்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் அதன் அடிப்படையை ஆராய்வார்கள். குடும்ப மரபுகள், சமூக நெறிமுறைகள், வேலையிட விதிகள், இவை அனைத்தையும் அவர்கள் மரியாதையுடன் பார்க்கலாம். ஆனால் தங்களுக்குள் பொருந்தாததை அவர்கள் தைரியமாக மறுப்பார்கள். இந்த இயல்பு காரணமாக பல நேரங்களில் அவர்கள் புரியாத மனிதர் என்று அழைக்கப்படலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் காலத்தை விட முன்னே சிந்திக்கும் மனிதர்கள். அவர்கள் உடைக்கும் கட்டுப்பாடுகள் தான் நாளைய சுதந்திரத்தின் அடித்தளமாக மாறும். கும்பராசிக்காரர்கள் உறவுகளை லேசாக எடுத்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நம்பிக்கை கொடுத்தால் முழுமையாக கொடுப்பார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை முடிந்துவிட்டால் அவர்கள் தங்களை பாதுகாப்பதற்காக கடுமையான முடிவை எடுப்பார்கள். இது கோபத்தால் அல்ல, மிகுந்த வழியால். பலருக்கு புரியாதது இதுதான். கும்பராசிக்காரர்கள் சண்டை போடாமல், விளக்கம் கேட்காமல் அமைதியாக விலகி விடுவார்கள். அந்த அமைதி அலட்சியமல்ல, ஒரு முடிந்த இதயத்தின் மௌனம். ஒரு முறை உறவை துண்டித்து விட்டால் அவர்கள் பின்னோக்கி பார்ப்பது அரிது. காரணம், அவர்கள் மீண்டும் அதே வழியை அனுபவிக்க விரும்ப மாட்டார்கள். இந்த முடிவுகள் கடினமானவை, ஆனால் அவர்களின் மன அமைதிக்காக அவை அவசியமானவை. கும்பராசிக்காரர்கள் வெளிப்புற அழகால் மட்டும் ஈர்க்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு உண்மையான ஈர்ப்பு என்பது அறிவாற்றல். ஆழமாக சிந்திக்கும் மனிதர்கள், கேள்விகள் கேட்பவர்கள், வாழ்க்கையை வேறுபட்ட கோணத்தில் பார்ப்பவர்கள், இவர்கள்தான் கும்பராசிக்காரர்களின் கவனத்தை ஈர்ப்பார்கள். ஒரு சாதாரண உரையாடலும் ஆழமான சிந்தனையுடனும் நடந்தால் அது அவர்களின் மனதில் நீண்ட நாட்கள் ஒலிக்கும். அவர்கள் காதலித்தாலும் நட்பாக இருந்தாலும் இந்த மனிதருடன் நான் பேசிக்கொண்டே இருக்க முடியுமா என்ற கேள்விதான் அவர்களுக்கு முக்கியம். மனதை கவரும் மனிதர் கிடைத்தால் அவர்கள் தங்கள் பாதுகாப்பை, சுவர்களை மெதுவாக திறப்பார்கள். அந்த தருணத்தில் அவர்களின் பாசம் மிகவும் உண்மையானதாகவே மாறும். கும்பராசிக்காரர்கள் திடீர் புகழையும் கன நேர வெற்றிகளையும் அதிகம் விரும்ப மாட்டார்கள். அவர்களின் வெற்றி மெதுவாக வரும், ஆனால் அது உறுதியானது. காரணம், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அடிப்படையில் மாற்றிக்கொள்ளும் மனிதர்கள். ஒரு முறை சரியான பாதையை கண்டுபிடித்துவிட்டால் அவர்கள் அதில் நிலைத்திருப்பார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் உழைப்புக்கு பலருக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அதே உழைப்பை அவர்களை உயர்ந்த இடத்தில் நிறுத்தும். அவர்கள் கட்டிய வெற்றி ஒரு கட்டிடம் போல ஆழமான அடித்தளத்துடன். அதனால் எந்த அதிர்ச்சியும் அதை எளிதில் சாய்க்க முடியாது.
கும்பராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்லும் திறன் அனைவரையும் மகிழ்விக்க வேண்டும் என்ற கட்டாயம் அவர்களுக்கு இல்லை. அவர்களின் மன அமைதியை குலைக்கும் விஷயங்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள் இவற்றை அவர்கள் மெதுவாக விலக்கிக் கொள்வார்கள். இது சுயநலமல்ல, சுய பாதுகாப்பு. பலர் தங்கள் வாழ்க்கையை பிறருக்காக தியாகம் செய்து முடிக்கும் போது கும்பராசிக்காரர்கள் தங்களை இழக்காமல் வாழ முயற்சி செய்கிறார்கள். இந்த மனநிலைதான் அவர்களை உள்ளார்ந்த அமைதியுடன் வாழ செய்கிறது. அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் அதிகமாக பேசுவதை விட அதிகமாக யோசிப்பவர்கள். வெளியில் அமைதியாக இருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள் தொடர்ந்து உரையாடல் நடந்து கொண்டிருக்கும். அவர்கள் தங்களுடன் தாங்களே விவாதிப்பார்கள், தீர்ப்பளிப்பார்கள், திருத்திக் கொள்வார்கள். இந்த மௌன உரையாடல்கள் தான் அவர்களை மற்றவர்களை விட அறிந்தவர்களாகவும் சுய விழிப்புடன் இருப்பவர்களாகவும் மாற்றுகிறது. பலருக்கு புரியாத இந்த அமைதி உண்மையில் அவர்களின் வலிமையின் அடையாளம். இந்த இயல்பு காரணமாக அவர்கள் ஒரே விஷயத்தை பல கோணங்களில் ஆராய்ந்து பிறகுதான் முடிவெடுப்பார்கள். அதனால் அவர்கள் எடுத்த முடிவுகள் தவறாக இருப்பது அரிது. கும்பராசிக்காரர்கள் பொய் சொல்ல தெரியாதவர்கள் அல்ல, ஆனால் பொய்யில் வாழ விரும்பாதவர்கள். உண்மையை நேரடியாக சொல்லும் இயல்பு அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். இந்த நேர்மை சிலருக்கு கடினமாக தோன்றலாம், சில நேரங்களில் வலி அளிக்கலாம். ஆனால் கும்பராசிக்காரர்கள் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக உண்மையை சொல்ல மாட்டார்கள். காயப்படுத்தினாலும் கூட அது சத்தியத்தின் பக்கமாக இருக்கும். அவர்கள் உள்ளம் பொய்க்கு இடமளிக்காது. அதனால் சில உறவுகள் உடையலாம், சில மனிதர்கள் உலகமாகலாம். இருந்தாலும் அவர்கள் தங்கள் உண்மையை விட்டு கொடுக்க மாட்டார்கள். காரணம், அவர்களுக்கு சத்தியமே சுவாசம். சரி, இன்று சொன்ன ராசி பலன்கள் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் கொண்டு வரட்டும். அடுத்த மாத ராசி பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.